இவ்வளோ க்ரௌடுக்கு நடுவில் இன்றைக்கெல்லாம் கடையை ஓப்பன் பண்ணுவானான்றதே டவுட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக ஷாப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஷாப்பில் டெசர்ட்லாம் ஆட் பண்ணுற சொல்லியிருந்தீங்களா, அதுக்கான மொதல் ஸ்டெப் நான் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ப்ரௌனிஸ்லாம் நம்ம வந்துட்டு இன்னிலேருந்து போட போகிறோம். ப்ரௌனி செய்யறதுக்கு என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அதுக்கான டின் என்கிட்ட இல்லை. ஸோ டின் வாங்குறது தான் ரிலையன்ஸ் போயிருந்தேன். ஆனால் ரிலையன்ஸில் இல்லை. இந்த ஒரு கேன் சூப்பராக இருந்துச்சு, வாங்கலான்னு பார்த்தேன், பட் வாங்கலை. நம்ம கடைக்கு அடுத்து ஒரு அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபேனை தான் வாங்கணும். 2 மாதமாக பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் வாங்கலை. கூடி சீக்கிரம் வாங்குறோம். எப்பயுமே நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த பொருளை கிடைக்காது. ரெண்டாவதாக ஒரு கடைக்கு போனால் தான் அந்த பொருளை கிடைக்கும். ஸோ ஈரோடு போனான்னு ஈரோட்டில் போயிட்டு பேக்கர்ஸ் மார்ட்டில் வாங்க போனேன். நான் ப்ரௌனிலாம் போகிறதுக்கு டின்னு வேற ஒரு சைஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் எனக்கு கிடைச்சது 8 இன்ச்சு கிடைச்சிருச்சு. ஆனால் இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஷாப்பில் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கோம். இது பண்ணலாமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வேஃபில் கவர்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடைக்கு வரும்போது தான் நம்மளோட எம்டியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் பண்ண ப்ரௌனி எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா இல்லை நல்லாவே இல்லையா. இன்றைக்கி ஆக்சுவலாக இவ்வளோ க்ரௌடில் கடையை ஓப்பன் பண்ணி சேல் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கடுப்பில் தான் கடையவே நான் ஓப்பன் பண்ணேன். பட் நான் யோசிச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இந்த வண்டியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஷாப்பை எடுத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த க்ரௌடில் சேலே ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் சேல் நல்லாவே ஆனிச்சு, எப்பயும் ஆகிறத விட. அதே போல் நம்மளுடைய மலாய் பண்ணும் பட்டர்ஸ்காட்ச் பண்ணும் ரொம்ப அதிகமாகவே மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரியல் டைம் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற என்ன மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.